கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமான அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 16:19, ரோமன் 16:19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப பவுல் நீங்க எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி அவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு, இப்ப அவங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக எப்படி நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும், ஞானம் உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முதலாவது என்ன காரியம் சொல்றாரு, உங்களுடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதாவது என்ன, அவங்கள குறித்த வெளியே உள்ள ஒரு கனமான ஒரு காரியம் என்ன, அவங்க நல்ல பலம் உள்ளவங்க, அதே உள்ள ஆரோக்கியம் உள்ளவர்கள். எப்படி அவங்க உண்மை உள்ளவங்களா இருக்காங்க, கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருக்கிறாங்க, சுவிசேஷ கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமான உபதேசத்துல நிலைத்திருக்கிறாங்க, அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க. இது எல்லாமே வெளியே தெரியக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா தெசலோனிக்க சபையை குறித்து எழுதும்போது 1 தெசலோனிக்கர் 1:8 சொல்லும் போது அவங்களுடைய விசுவாசம் எங்க அகாயா முழுவதும் தெரிகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்குது இல்லையா. அதனால இங்க என்ன சொல்றாரு, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு இதை விட என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? ஏன்னா இங்க பவுல் என்ன சொல்றாரு, ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்க இப்படிப்பட்டதுல இருக்கிறீங்க, ஆனா அதே சமயத்துல நான் நீங்க வஞ்சிக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன கொள்ளக்கூடாது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு நீங்க தேவனுடைய வார்த்தையில இன்னும் வளர வேண்டும். அப்ப அவங்களை என்ன நினைக்கிறாரு, நீங்க முழுமையா அப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனா அதே சமயத்துல என்ன சொல்றாரு, என்ன நீங்க ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும், என்ன உங்களை என்னவா எப்படிப்பட்டவங்களா இருக்க விரும்புகிறேன், என்னுடைய விருப்பம் என்ன, நீங்க தீமையை குறிச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சமயத்துல நன்மைக்கு நீங்க தேடக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா நீங்க எப்படி தெரியுமா வரும், அதாவது நீங்க பகுத்தறிவது எங்க தொடங்கும்னா, எது நன்மையான காரியம் என்பதை தெரிஞ்சு கொள்வதன் மூலமா தான் நீங்க தீமையை விட்டு விலக முடியும். அப்போ என்ன, நீங்க வேத வசனத்தை நல்லா தெரியணும், நீங்க நீதியை விரும்பக்கூடிய மக்களா இருக்கணும், நீங்க பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாட்கள்லயும் வாழக்கூடிய மக்களா இருக்கணும், எது கிறிஸ்துவோடு சேர்ந்தது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா எபிரேயர் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல என்ன, ஒரு தேறின விசுவாசி என்ன பண்ணுவான், எது நன்மையானது எது பொல்லாது என்று சொல்லக்கூடிய பகுத்தறிய தன்மையில வளரக்கூடியவனா. அது மாத்திரமல்ல, என்ன தீமைக்கு பேதைகளாகவும் இருக்க வேண்டும். அப்ப இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, மற்றவங்களோட கலந்து போயிடக்கூடாது, நீங்க கலப்படம் ஆயிடக்கூடாது, நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க எங்கேயாவது சமரசம் ஆகிவிடக்கூடாது. என்ன காரணம், நீங்க பாவத்தை சோதிச்சு பார்க்க கூடாது, நீங்க இல்ல இது எப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்க்க கூடாது, கள்ள ஊழியர்களை நீங்க ஆதரிக்க கூடாது, இந்த உலக பிரகாரமான காரியத்துல போயிடக்கூடாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 10:16 சொல்லும் என்ன சொன்னாரு, நீ என்ன புறாவை போல மென்மையாவும் பாம்பை போல என்னவா இருக்கணும், இதாவும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தார் இல்லையா. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி கற்றுக்கொள்வது, எப்படி நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்வது? உங்களுடைய கீழ்ப்படிதல் என்னவா இருக்கும்னா, உங்களுடைய சாட்சியா இருக்கும். இப்ப இந்த ரோமாபுரி சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு, அவங்க எல்லாம் உலகம் முழுவதும் எப்படி தெரிஞ்சது, அவங்களுடைய கீழ்ப்படிதல். நான் 2-3 தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அதாவது நீங்க வேத புஸ்தகத்தை கீழ்ப்படிதல் என்கிற கண்ணாடி போட்டு வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க ஆபிரகாமா இருக்கட்டும், நோவாவா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், ஜோசப்பா இருக்கட்டும், எந்த ஒரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிச்சோம்னாலும் வேத வசனத்துல அவங்கள பூரா நம்ம எதற்காக பார்க்க முடியுது, அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க வாழ்ந்தாங்க. அப்ப இங்க ரோமாபுரி சபையை குறித்து சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய கீழ்ப்படிதல் பெரிய சாட்சியா இருக்கு. அப்ப கீழ்ப்படிதல் எதை காட்டிலும் இப்ப ரொம்ப அதிக சத்தமுடையதா இருக்குது, உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை காட்டிலும்.
கீழ்ப்படிதல் எதை காட்டிலும் மிக சத்தமா இருக்கு? உங்களுடைய பிரசங்கத்தை காட்டிலும். கீழ்ப்படிதல் எதை காட்டிலும் பெருசா இருக்கு? உங்களுடைய கணத்தை காட்டிலும். அப்ப என்னன்னா, உங்களுடைய கீழ்ப்படிதல் மற்றவர்களுக்கு காணக்கூடியதாக. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் இந்த வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதுவே உங்களுடைய சாட்சியாய் மற்றவர்களுக்கு விளங்கக்கூடியதாக நம்ம வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய மக்களாய், தங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், ஆமாண்டவரே, தங்கள் வரங்களை காட்டிலும், தங்களுடைய பிரசங்களை காட்டிலும், தங்களுடைய மரியாதை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நற்சாட்சிகளாய் வாழ உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.